திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் காலையில் எழுகின்ற பொழுது நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல சொற்களை எல்லாம் மற்றவர்களிடத்திலே நீங்கள் பேசி நல்லவர்கள் சொல்லுகின்ற நல்ல செய்திகளை எல்லாம் காதலை கேட்டு நீங்கள் நல்லதே செய்வீர்களேயானால் வாழ்க்கையில் நீங்கள் என்றும் நலமாகவே வாழ்வீர்கள். அனைத்தும் நன்மையாகவே நடக்கும், நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன். அன்னம்பேலிக்கும் இல்லை சிற்றம்பலத்திலே அருள் நரனும் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறை என்பதுமே அப்பர் பெருமான் பாடியது என்பதை அனைவரும் அறிவீர்கள். அது திருநேரிசை. நாவரசர் தென்னிலங்கை பிராய ராவணனது சிரம் 10 துணித்த மன்னவன் ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்த விஞ்ஞகனை தொழுவதற்கு நினைக்கிறார். இங்கே தேவரெல்லாம் தொழுகின்ற தனி முதலை திரு ராமேஸ்வரத்திலே மேவிய சங்கரனை பாடிய பதிகம் இந்த பதிகம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து மால் கருமம் முற்றி திடலிடை செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை தொடலிடை வைத்து நாவில் சுழல்கின்றேன் தூய்மையின்றி உடலிடை நின்றும் பேரா வைவர் அற்று உண்டு நானே. அதாவது நாவிடை வைத்து போற்றுதலை செய்து தடுமாறுகிறேன்னு சொல்றாரு. நாவில் தொடல் இடை அத்திடலிடை கோயில் செய்திருந்தார். கடலிடத்தை மலைகளாலே அடைத்து திருமால் தம் செயலை முடித்தார். கடலிடை மலைகள் தம்மால் மலைகளாலே கடலை அடைத்தார் திருமால். திருச்செயலை அந்த செயலை முடித்து பின் கடலை அடுத்த மேட்டிலே செய்த ராமேஸ்வரத்தை இவ்வுடம்பினின்றும் நீங்காத ஐம்பொறிகள் ஐவர் உடலிடை நின்றும் பேரா ஐவர் நீங்காத ஐவர்கள். ஐவர் யாரும் உங்களுக்கு தெரியும், ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகளாலே நம் விருப்பப்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறார். அந்த தூய்மையின்றி நாவிடை வைத்து போற்றுதலை செய்து நான் தடுமாறுகிறேன் என்று சொல்லுகிறார். மலைகளை கடலிலே அடைத்து அந்த நீரை அகற்றி நிலமாக்கிய அந்த திடலில் செய்த திருக்கோயில் ஆதி ராமேஸ்வரம். கருமம் எருவின ராவணன் ஆதிக்கத்தை அழித்தார். சீதையை மீட்டு வருவதற்காக செய்த செயலங்க முற்றினே முடித்து அடைத்தும் திட செய்தும் கருமம் முற்றியதும் என்பதங்க.
நாவுக்கரச பெருமை திருமேனி உடலிடை நின்றும் பேரா ஐவர்னர், ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகளினாலே பொறிவழி போய் வருந்துதல், பொறிவழி போய் வருந்துதல். அந்த பொறிவழி செல்லுகின்ற எவையும் உயிர்க்கு தூய்மை விளைப்பென ஆகா. உயிருக்கு தீமையை விளை, உயிருக்கு தூய்மை, அது தீமையை விளைக்கும், தூய்மையை விளைப்பென ஆகா. ஆக நாவில் தொடரா வாக்கில் வைத்து வாக்கு ஐவர் ஆட்டுண்டு சுழலுகின்றேன்கிறார். தூய்மையின்றி வருந்தி வைத்து எனலாம், தூய்மையின்றி சுழலுகிறேன். தூய தன்மையன் என்னும் பொருளது சிவன் என்னும் பெயர். தூய தன்மையன் சிவபெருமான் அம்முழுமுதற் பொருளினுடைய தூய்மையையும் தமது நாவின் தூய்மை இன்மையை, பெருமானுடைய தூய்மையை சொன்னார். அதே நேரத்திலே தன்னுடைய நாவினுடைய தூய்மையின்மையை எண்ணி தூய்மையின்றி வைத்து சுழலுகின்றேன் என்றார். வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை நான் வாய்க்கொள்ள மாட்டேன். யார் சொல்றார்? பெரியாழ்வார் சொல்றார், வைணவ பெரியாழ்வார். வாக்கு தூய்மை இல்லாமையினாலே, வாக்கில் தூய்மை இருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்ன பயனில்லை. வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன். நாக்குத்தான் என் சொல் வழி கேளா, நாக்குத்தான் என் சொல் வழி கேளா, நான் அது ஒட்டே. பெரியாழ்வார் கருத்தும் இங்கே நோக்கத்தக்கது. அகத்தூய்மை தான் இருக்கணும். அகத்தூய்மை என்கிட்ட இல்லையே, புற தூய்மையோடு நான் பாடிட்டு இருக்கேன். அகம்ல தூய்மையா இருக்கணும், உள்ளம் தூய்மையா இருக்கணும்ல. அந்த நெஞ்சம் ஐவராலே ஆற்றுண்டு உண்டும் ராமேஸ்வரத்திலே நாவிலே வைத்து சுழலுகிறேன் என்று பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். கடலிடை மலைகள் நம்மால் அடைத்து மால் கருமம் முற்றி திடலிடை செய்த கோயில் திருராமேஸ்வரத்தை தொடலிடை வைத்து நாவில் சுழலுகின்றேன். தூய்மை இன்றி உடலிடை நின்றும் பேரா, உடலிடை நின்றும் பேரா ஐவரா ஐவர் ஆட்டுண்டு நானே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு ராமேஸ்வரம் சென்று அந்த ஞானசம்பந்தர் 2 பதிகம் பாடியிருக்கார் இல்லையா, அதையும் என்கடன் வழி செய்து கிடப்பதே என்ற அந்த அப்பர் பாடல் 4ஆம் திருமுறையில் உள்ள பதிகம் முழுவையும் நாம் பாடி பரமனுடைய பரம்பொருளுடைய அருளை பெற்று சிறப்பாக அவனுடைய அருள் துணை கொண்டு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.